அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நேற்றும் பார்த்தோம் ஒரு கேப் அப்பில் வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே வந்து இது மாதிரியான ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன், இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகும் பொழுது, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம புல் பேக்கில் மட்டுமே நம்ம டேர் எடுத்துக்க முடியும், இல்லை நம்ம டைமிங் கேண்டில் படி நம்ம எடுத்துக்கலாம். இதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஹை அண்டில் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஹை அண்ட் லோ அண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ நம்மளுடைய டூலின் படி நமக்கு ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நிஃப்டி வந்து நம்ம இன்றைக்கி டேர் எடுத்திருந்தோம் அரௌண்ட் ஒரு 144. பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி ஹிட் ஆயிருந்தாங்க. ஈவன் தான் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட், அதாவது 100% மொமெண்டம் இல்லை அப்படின்னால நம்ம லாட் சைஸை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக ஒரு லாட் சைஸ் மட்டுமே நம்ம இந்த மாதிரியான ஒரு டேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 100% மொமெண்டம் டேட்டில் வந்து நீங்கள் அதிகப்படியான குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு 2 or 3 டேஸ்லேயே உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் டபுள் பண்ண முடியும் எவ்ரி மந்த். இன்னையுடைய நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் படி எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்டலாம் கூட கிடையாது, எக்ஸாக்டாக நம்மளுடைய 25,740 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆனாங்க. இந்த இடங்கள்லேருந்து நல்ல ஒரு அப்ரலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்ம வந்து நம்பர்ஸ் படி ஷார்ட் போயிருந்தாலும் கூட, இந்த கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணி இந்த இடங்களில் நம்ம ஷார்ட் போயிருந்தாலும் கூட எக்ஸாக்டாக நம்ம இங்கே எக்ஸிட்டாக இருந்திருக்கணும். அகைன் நம்மளுடைய என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலினுடைய ஹை உடைக்கும் பொழுது நம்ம என்ட்ரி ஆகிட்டு நல்ல ஒரு புல் பேக் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் இன்றைக்கி 125, அதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையே. அதுக்கப்புறமா நமக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு ஹைமே நமக்கு வந்து வைக்கவே இல்லை. இதான் நம்ம டைமிங் கேண்டில் படியும் நம்ம நம்பர்ஸ் படி மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிசிப்ளினாக நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரிடே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோவில் வந்து நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கூடவே நீங்கள் மார்க்கெட் லைவ் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் கொடுக்கும் பொழுதும் டைமிங் கேண்டில் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த லைன் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூலையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மார்க்கெட் இன்னுமே எளிமையாக வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர்ஸ்லேயே வந்து இருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆகிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து இதான், செகண்ட் டைமிங் கேண்டிலும் இதான். எல்லாமே நமக்கு வந்து லோ தான் கட் ஆயிருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இதனுடைய ஹை லோ பார்த்திங்க அப்படின்னா 52,860 52,817.80, நம்மளுடையது 815, 52,815. கிட்டத்தட்ட ஒரு 2 rupees தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஃபார் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 2 rupeesல வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து ஹிட் ஆகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கு மேலேயே வந்து முடிஞ்சிருந்தாங்களே தவிர, இந்த இடங்களை நீங்கள் லாங் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் என்டையர் டே வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டைமிங் கேண்டிலோட ஹை தான் ஹையே. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் நமக்கு எந்த ஒரு ஹையுமே நமக்கு வைக்கவே இல்லை. இதான் நீங்கள் டைமிங் கேண்டில் படியும் நம்பர்ஸ் படி மட்டுமே நீங்கள் டேர் எடுக்கும் பொழுது இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்கிறது. இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாலே போகும். எவ்ரிடே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஈவன் அந்த ஒரு 100% மொமெண்டம் டேட்டில் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த டேயில் உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் கண்டிப்பாக எவ்ரி மந்த் நீங்கள் டபுள் பண்ண முடியும். மற்ற டேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி, இல்லை நீங்கள் 1 lot 2 lot நீங்கள் எடுத்தாலும் போதும். பட் 100% மொமெண்டம் டேல நம்ம குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக எடுத்து நம்ம கேபிட்டல் வந்து டபுள் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாம் இன்றைக்கி
டிவிஎஸ் மோட்டார், பெல், அபாட் இண்டியா அண்ட் க்ராம்ப்டன் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு பெல் தவிர மீதி எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண நம்ம வீடியோவில் இருந்து நீங்கள் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னும் எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார் டுமாரோ அப்படிங்கிறத ஒரு 8:25-28 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த செக்டார்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு 8:29 வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்தந்த செக்டார்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நாம் இந்த சேனலில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த டேட் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காலாக இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனல் காலாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியான ஒரு ட்ரேட் மட்டுமே சஜஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கேபிட்டல் வந்து கண்டிப்பாக நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். அதனாலேயே நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:37 நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த செக்டார்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு 144 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 25,800 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 144 வந்து கொடுத்துருந்தோம். அது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டிலுமே நம்ம இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் கொடுத்துருந்தோம். ஈவன் தோ வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்தாலும் கூட நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்டெக் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்கல. நம்ம ஒரு 27 அரவுண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கால் ஆப்ஷன் ஒரு 27 ப்ரைஸில் வந்து நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். மினிமமான ஒரு குவான்டிட்டியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹீரோ ஆர் ஜீரோ காலாக இருந்தாலும் கூட எப்போல்லாம் நீங்கள் ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி மட்டுமே. ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் உங்களை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலில் இருந்து இந்த அமௌண்ட் ஒரு மினிமமாக நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் ஹீரோ ஆர் ஜீரோ காலுக்கு ஒரு ட்ரேடில் அப்படிங்கும் பொழுது அந்த அமௌண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் உங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து பாதிக்காது அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டுமே நீங்கள் கம்மியான ஒரு குவான்டிட்டியில் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம தெளிவாக இதில் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி வந்து 1 மினிட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகாமே இருந்தாங்க. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த ஹேமர் கேண்டில் தான். நம்ம சார்ட்லையும் பார்த்தோம் ஒரு 10:52 வந்து நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த லோவில் இருந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்ரி அப்டேட் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நாம் எடுக்கிற ஆப்ஷனுடைய ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எவ்ரிடே வந்து இதில் வந்து ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். மற்றும் இந்த சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ண வைக்க முடியும். அண்ட் அவங்களையும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃபார் தேர்ஸ்டே. இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நம்ம இந்த லெவல் வந்து நம்ம எதுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த டூல் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய அந்த ஷார்ட் நம்பரான இந்த 26 to 44 அப்படிங்கிற லெவலை வந்து டச் ஆனதுமே பாருங்கள் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்ரிடே நம்ம டெலிகிராமில் வந்து சொல்கிறதும் சரி தான், நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சொல்கிறதும் சரி தான். இந்த ஷார்ட் அண்ட் லாங் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஷார்ட் நம்பர்ஸ் அண்ட் லாங் நம்பர்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரி நம்பர்ஸில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு ஒரு பியர் சைடில் தான் டர்னிங் டு பியர் சைடு அப்படின்னு சொல்லலாம். பட் நாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்கும். இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த புல் பேக் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிற இந்த இடங்கள், இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியாவாக நீங்கள் 25,600 இந்த ரவுண்டிங் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஃபார் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். எதனால அப்படின்னா நம்மளுடைய டூல் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில்
நம்ம டூல் ஆன் பண்ணிக்கலாம். இந்த டூலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகிறதுக்கு ஃபார் பொசிஷ்னலி நமக்கு இந்த லோ கட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த லோ கட் ஆனால் மட்டுமே நாம் ஃபர்தராக இனிமேல் நம்ம டவுன்ஃபால் போகலாமே தவிர்த்து இந்த இடங்களில் இருந்தே நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷார்ட் நம்பரான 25,600 வரைக்குமே நமக்கு டச் ஆகலாம். இதுவும் ஒரு புல்பேக் ஏரியாவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற இடங்களில் இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நமக்கு ரிவர்சல் சைன் எதுவுமே நமக்கு இன்னும் வரல. ஈவன் தான் நம்ம ஒரு புல்பேக் ஏரியாவில் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சின்னதான ஒரு ரிவர்சல் இருந்தால் கூட நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு செல்லில் தான் நம்ம இருக்குமே தவிர செல்லில் தான் நம்ம இருக்கோம். நமக்கு ஒரு பை மோட் வரல. நமக்கு எப்போ பை வராங்களோ அப்போ நம்ம அகெயின் வந்து லாங் பொசிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிஃப்டிக்கும். மற்றும் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் இல்லை ஸ்டாக்கில் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இதில் பை வரும் பொழுது நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் படி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேம் படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக்கில் இருக்கும் ஃபார் நிஃப்டிக்கு. அண்ட் மண்டேயுடைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மண்டேயுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு மொமெண்டம் வந்து ஒரு ஒன் சைடு மொமெண்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் ப்ராபபிலிட்டி தான் வந்து நமக்கு தேர்ஸ்டேயுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு வந்து இருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நமக்கு தேர்ஸ்டே வந்து இருக்காங்க 3rd October. பட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்ட்ரோ டேட் இருக்கிறனால நாளைக்கு நமக்கு மார்க்கெட் லீவ் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு வியாழக்கிழமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேட். பட் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால அந்த ஒரு மொமெண்டம் நமக்கு தேர்ஸ்டே 2nd October லீவ் அப்படிங்கிறனால 3rd October வந்து இந்த ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நம்மளுடைய சிக்னல் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுற ட்ரேட் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டைலமா மாதிரி நமக்கு நாளையுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்னால நமக்கு மேபி நமக்கு தேர்ஸ்டே வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் நிஃப்டி. பட் இப்போ நம்ம இருக்கிறது ஒரு புல் பேக் ஏரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 52,631.95 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளுடைய டூல் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எதனால் வந்து நம்ம அந்த டூல் பேஸ்டாக வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஷார்ட் நம்பர்ஸ் அண்ட் லாங் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி நமக்கு ஒரு 1 hourல வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆயிருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டியில் வந்து கட் ஆகிறதுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கட் ஆகி நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த 52,900 அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. 52,922 நம்மளுடைய ஷார்ட் நம்பர் 52,900 அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து அபவ்லே இருக்காங்க. மேபி நமக்கு இதில் இருந்தும் நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த 52,000 நம்ம டே சார்ட்டில் பார்த்த மாதிரி இது 52,441 அண்ட் நம்ம டே சார்ட்டில் வந்து 52,631 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபார் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் இண்டெக்ஸ்லையுமே நீங்கள் வந்து இந்த வீக் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க. பட் நாம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் பேக் ஏரியா இதெல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு. நல்ல ஒரு ரேலி வந்து இந்த 5th September வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நமக்கு ஒரு 16th August வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5th September கேண்டிலுடைய ஹை உடைச்சதுமே பாருங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டவுன்ஃபால் தான். இது ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ரீட்ரைஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த இடங்களை ரீட்ரைஸ் ஆகிட்டு நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் கம்மிங் டேஸில் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம்.
Thursday. இருந்தாலும் கூட நமக்கு ஆஸ்ட்ரோ டேட் வந்து டுமாரோ இருக்கிறனால 2nd அக்டோபர் நமக்கு லீவ் அப்படிங்கிறனால அது ஒரு தேர்ட் அக்டோபரில் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொமெண்டம் தரதுக்கான வாய்ப்புகள் ஒன்லி ஃபார் இந்த ஆஸ்ட்ரோ இருக்கிறனால மட்டும்தான். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து நம்மளுடைய டூல் சஜஸ்ட் பண்ணுற அந்த சிக்னல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம Thursday நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன, நம்ம என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நம்மளுடைய கால்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்ம வந்து டெலகிராமில் போட்டிருக்கோம். இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். அதாவது நம்ம லூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும், நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து கம்பேர் தென் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்காக மட்டுமே நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்காக நம்ம அந்த போஸ்ட் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை பேஸாக வச்சு கூட எப்படி வந்து ஒரு ட்ரேட் வந்து நமக்கு ராங்காக போகும் பொழுது நம்ம அதை இம்மீடியட்டாக கட் பண்ணணும், நம்மளுடைய டைரக்ஷன் படி போகும் பொழுது நம்ம லாட் சைஸ் அதிகப்படுத்தி நம்ம ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இதன் மூலமாக டே பை டே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் நம்மளால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். லேர்னிங் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கலாம், நீங்கள் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டுமே. லேர்னிங் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் எவ்ரிடே இந்த மார்க்கெட்டை வந்து இந்த நம்ம போடுற லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் எந்த ஒரு செட்டப்புமே இல்லாமல் நீங்கள் F&Oவில் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சஜஷன். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 3rd அக்டோபர் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஃபார் Thursday, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 3rd அக்டோபர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை நம்ம எந்த செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது லாங், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் நீங்கள் டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் படி ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் புல் பேக் ஏரியாவில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இந்தந்த டேட்டில் நாம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் அன்னையுடைய டே கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது லாங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே நாம் சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thursday நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா PSU பேங்க், ரியாலிட்டி, ஹெல்த் கேர். பேங்க் செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை செட்டப்பில் வந்து இருக்காங்க. அந்த செக்டார்ஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸை நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் நீங்கள் எவ்ரிடே வந்து நம்மளுடைய சேனலாக இருக்கட்டும், நம்மளுடைய டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறதன் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.